ஹாய். சமீபத்தில் செந்தில் வேல் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதில் வந்து ஐடி ஊழியர்கள் இது மாதிரி வந்து குறிப்பாக வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப கடுமையாக வந்து திட்டியிருக்கிறார். அவர் எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஹைப்பர் ஓவராக வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்குவார். யார் வேணால் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், அது வேறு விஷயம். அது அவங்க சொந்த விருப்பு வெறுப்பு. ஆனால் இதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் மூலமாக வந்து நான் வந்து நிறைய விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, வந்து சின்ன குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து அப்பாட்ட தாத்தாட்ட இவங்களெல்லாம் ஓட்டு கேட்டாங்களாம். அதனால் வந்து எல்லோரும் அந்த குழந்தைகளை வந்து கொஞ்சம் ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என் வீட்டில் என் குழந்தைங்களும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படி தான் சொன்னாங்க, சொல்லாமலாம் இல்லை. அப்போ வந்து அதில் என் பொண்ணு அதுக்கு ஒரு காரணம் சொன்னிச்சு, ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு. அது சரியான காமெடியான ஒரு விஷயம், அதை கடைசியில் சொல்கிறேன். அதில் வந்து குழந்தைகளுக்கு எப்போவுமே ஒரு நார்மலாக பிஹேவ் பண்ணுறவங்களோட கொஞ்சம் அப்நார்மலாக பண்ணாங்கன்னா அவங்கள வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கலைன்னா அந்த குழந்தைய வந்து உண்மையிலே அது வந்து குழந்தை வந்து இல்லை, பிடிக்க தான் செய்யணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ நடிகர்களில் விஜய், சிவகார்த்திகேயன் இவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கும். அது பிடிக்காது அப்படின்னா நம்ம வந்து சொல்லக்கூடாது. அதுபோல் அவங்க இந்த அதிகமாக இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எப்படி ரீச் ஆகிடுச்சுன்னா, ஒன்றும் டிவி பார்த்தாலும் ரீச் ஆகலை. அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகிருந்துச்சுன்னா, நம்ம வந்து மொபைலில் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம். அந்த மொபைலில் வந்து அந்த ரீல்ஸ் பார்க்குறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க. அது ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோஸாக வரவங்க தான் அந்த குழந்தைகள்லாம் அதை சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் பேசுகிறத பார்த்தோ பக்கத்தில் யாரும்னா அதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இல்லை. சின்ன குழந்தைகள் சொன்னாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த வந்து ரீல்ஸு வீடியோ மொபைல் தான் காரணம், நம்ம கொடுக்குற மொபைல் தான் காரணம். அப்போ அதை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக அவங்கள வந்து ரொம்ப திட்டுறதோ அந்த குழந்தைகளை வந்து ஒரு மாதிரி பேசுகிறதோ வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா குழந்தைகள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வீடியோ பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அப்போ அதை வந்து நம்ம எப்படி அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெற்றோராக, ஒரு சமூகத்தில் கொஞ்சம் வயசில் மூப்பாக, கொஞ்சம் அனுபவம் உள்ள மெச்சூரிட்டியான ஆளாக வந்து நமக்கு பொறுப்பு இருக்குது. அதுக்காக அவங்கள போட்டு திட்டுறதோ, ஓட்டு போட சொன்னாலும் ஆமாம் ஓட்டு போகிறேம்மா, அவங்களுக்கு தான் ஓட்டு போகிறேன். அவங்களுக்கு வந்து இப்போலாம் பெரிய அளவில் வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட எல்லாம் விவாதம் பண்ணி அவங்களுக்கு போய் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா சொல்கிறது என்னென்னா, ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தைகளை கூட நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் வந்து நம்ம வந்து சொன்னால் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோங்க ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு அவங்க மேலே எல்லா பழியையும் சுமத்தி அவங்கள வந்து ரொம்ப இவங்களோட அந்த பெரிய வளர்ந்து கெட்டவங்க செய்கிறாங்கல்ல, அவங்களோட வந்து குழந்தைகள் ஒப்பிடுறதே மகா தவறு. ஏன்னா இப்போ விஜய் ரசிகர்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் வந்து எல்லா ரசிகருமே அப்படி தான். இப்போ ரஜினி ரசிகர்லாம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து நிறையா டிபேட்டில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கார். அந்த டாக்டர்கிட்ட வந்து ரஜினியை பற்றி பேசினோம்னா கழுத்தில் குறவலையில் வந்து கடிச்சு போடுவார், அந்தளவுக்கு பேசுவார் ஒரு காலத்தில். ரஜினியோட தீவிர ரசிகர், எல்லாம் தீவிர ரசிகராக இருக்கிறவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட பாண்டே கூட ஒரு பேட்டியில், அவருக்கு எத்தனை வயசு, ஏதோ ஒரு பொண்ணு பார்க்க போனாங்கன்னா பாட்டு பாடுறதுக்கு வந்து என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சாராம். அதில் வந்து அது வந்து ரொம்ப இதுவாக சொல்லிட்டு, நான் தலைவர் பாட்டை வந்து நான் வந்து யோசிச்சிருந்தேன். நம்ம கேட்கலாம்ல, தலைவர்னால் அவர் வந்து எந்த நாட்டுக்கு தலைவர், எந்த வீட்டுக்கு தலைவர், என்ன போராட்டத்துக்கு தலைவர் அப்படின்னு தானே ஒன்று நார்மலாக ஒன்று கேட்போம். அப்போ நல்ல மெச்சூரிட்டியான பாண்டே மாதிரி ஆட்கள் கூட ஒரு ரசிகராக இருந்து ஒரு நடிகரை வந்து தலைவர்னு சொல்கிறாரு இல்லையா. அவங்களே அப்படி சொல்லும்போது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசுக்குள்ளே 5 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயமாக தெரியும். அதை நம்ம வந்து அவங்கள்ட்ட என்ன பேசுகிறோம், என்ன பழகுறோம், அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியமே தவிர, அதை விட்டு அவங்கள ஏதோ பெரிய குல குற்றவாளி மாதிரி அவங்கள வந்து இந்த
இவங்களோட பெரிய நபர்களோட கம்பேர் பண்ணுறதே வந்து மகா மட்டமான ஒரு விஷயமாக வந்து நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணுறது வந்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே ரொம்ப வந்து பாதிக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வீடியோஸ் டெய்லி பார்த்துட்ருக்காங்க. இது மாதிரி வீடியோஸும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மனதளவில் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இது வந்து என்னோடய கருத்து என்னென்னா, இது வந்து சகஜமான ஒரு விஷயம். குழந்தைகள்னால் அப்படி தான் சொல்லும். குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்குதுன்னா அதை வந்து கேட்க தான் செய்யும். அதை வந்து நம்ம குழந்தை பாணியிலேயே கடந்து போய் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அதுபடியே கடந்து போகிறது தான் ஆரோக்கியமான ஒன்று. ஏன் பொண்ணு வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னிச்சு, விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னிச்சுன்னு சொன்னேன் இல்லையா. என் பையனும் சொல்லுவான், என் பையன் தெளிவாக சொல்லுவான், அது வந்து சிஎம் ஆகிறதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்ட்டு. ஏன் பொண்ணு வந்து சொன்னது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன சொன்னிச்சு அப்படின்னா, ஓட்டு போடுங்க தான், ஓட்டு போட்டு அவங்கள தொலைச்சி விட்ருவாங்க, தொல்லை தாங்க முடியலை அப்படின்ச்சு. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு, என்னடா அது தொல்லை தாங்க முடியாது என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை, வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எவனாச்சும் ஒருத்தன் வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் நாங்கள் சிஎம் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓட்டு போட்டால் அவங்கெல்லாம் அப்படி பேச மாட்டாங்க, இல்லை போயிடுவாங்கல்ல, இப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் சொன்னேன், ஓட்டு போட்டால் போக மாட்டாங்கம்மா, ஓட்டு போடாட்டினா தான் அவங்க வந்து போவாங்க, அதனால் நம்ம ஓட்டு போட வேணாம், அந்த வீடியோ தொந்தரவுலாம் நமக்கு இருக்காது, போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். நன்றி.